ஒருமுறை உலகத்தில் பிரளயம் ஏற்பட்டு அனைத்து உயிர்களும் மடிந்து போயின. அப்பிரளயத்தினால் படைப்பு கடவுளான பிரம்மா மயக்கமுற்று ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார். திடீரென கண் விழித்து பார்த்த பிரம்மதேவர் உலகம் அழிந்து இருப்பதைக் கண்டு மீண்டும் உலகை படைக்கத் தொடங்கினார். தன் படைப்புத் தொழிலுக்கு உதவியாக யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தார். அப்போது ஆதிசேஷன் மேல் உறங்கிக் கொண்டிருந்த மகாவிஷ்ணுவை காண்கிறார். உடனே பிரம்மதேவர் மகாவிஷ்ணு அருகில் சென்று அவரை எழுப்புகிறார். கண் விழித்துப் பார்த்த மகாவிஷ்ணு பிரம்மதேவரை நோக்கி, "யார் குழந்தாய் நீ?" என்று வினவுகிறார். இதனால் கோபம் கொண்ட பிரம்மதேவர், "யாரை குழந்தாய் என்கிறாய்? நான் யார் என்று தெரியுமா? நான் தான் இந்த உலகை படைத்தவன். நானே உன்னையும் படைத்தேன்" என்று கோபத்துடன் சொல்கிறார். மகாவிஷ்ணு பிரம்மதேவர் கூறியதைக் கேட்டு கோபம் கொள்ளாமல் சிரித்த முகத்துடன், "நீயே என்னிடமிருந்து தோன்றியவன்" என்று பதில் உரைத்தார். இதைக் கேட்ட பிரம்மதேவர் மீண்டும், "நானே உன்னை படைத்தேன்" என்று கர்வத்துடன் சொல்கிறார். இதனைக் கேட்ட மகாவிஷ்ணு சிரித்துக்கொண்டே, "நீயே என் நாவிக் கமலத்திலிருந்து தோன்றிய தாமரை மலரில் இருந்து பிறந்தவன். இதுவே உன் பிறப்பின் ரகசியம்" என்று கூறினார். இதை சற்றும் ஏற்றுக்கொள்ளாத பிரம்மதேவர் எதிர்வாதம் புரிந்தார். இதனால் இருவருக்குள்ளும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அவ்வேளையில் அக்னி சொரூப ஜோதியாக சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார். இதைக் கண்ட இருவரும் அச்சோதி லிங்கத்திடம் சென்று, இருவரில் யார் உயர்ந்தவர் என்று தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டனர். அப்போது அந்த லிங்க ரூபத்திலிருந்து அசரீரி ஒலித்தது. அதாவது, இருவரில் யார் எனது முடியையோ அல்லது அடியையோ காண்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர் என்று. உடனே பிரம்மதேவர் அன்னப்பறவையாக மாறி முடியையும், மகாவிஷ்ணு வெண்பன்றியாக மாறி அடியையும் காணப் புறப்பட்டனர். மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மதேவர் பல யுகங்களாக பயணத்தை மேற்கொண்ட போதிலும் அடியையோ முடியையோ காண முடியாமல் மறுபடியும் புறப்பட்ட இடத்தை வந்தடைந்தனர். அவ்விருவரும் இணைந்து ஜோதிலிங்கத்திடம் எங்களுக்குள் ஏற்பட்டிருந்த யார் மேன்மையானவர் என்று இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் பொழுது எங்கள் இருவரை விட மேன்மையான ஒருவர் இருக்கின்றார் என்பதை உணர்த்தி எங்களிடத்திலிருந்து வந்த அகந்தையை ஒழித்த பரம்பொருளே, தாங்கள் யார் என்று எங்களுக்கு காட்சியளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று இருவருமே துதித்தனர். பின்பு பிரபஞ்சத்தின் ஜோதிலிங்கமானது சிவபெருமான் காட்சியளித்தார். இருவரும் சிவனை வணங்கி நின்றனர். அப்பொழுது சிவபெருமான், "என்னுடைய வலது பக்கத்திலிருந்து பிரம்மதேவரும் இடதுபுறத்திலிருந்து விஷ்ணுவாகிய திருமாலும் தோன்றினீர்கள். உங்கள் இருவரையும் படைத்து காத்து அழிப்பவன் நானே. அண்ட சரசாரங்களும் என்னுள் ஐக்கியமாகும்." சிவபெருமான் திருமலை காக்கும் தெய்வமாகவும் பிரம்மாவை படைக்கும் தெய்வமாகவும் இருக்க அருள் புரிந்தார்.